ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே விசேஷமாய் ஆண்டவருக்கு நாங்கள் மகிமை செலுத்த விரும்புகிறோம். ஏனென்றால் 2020 மார்ச் 24 இந்த ஆடியோ செய்தி என்கிற ஊழியத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த ஆரம்பித்தோம். சும்மா நாங்கள் ஷேர் பண்ணியிருந்த கோவிட் டைம்ல மற்றவர்களும் அதை கேட்டு பிரயோஜனமாக இருக்கும்படியாய் ஒவ்வொரு இடமாக போக ஆரம்பித்தது. இன்றோடு 5 வருடங்கள் முடிந்து விட்டது. இன்னைக்கு 6வது வருடத்திலே முதல் நாள்ல இருக்கிறோம். திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் எங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கிறது. எவ்வளவோ தேசங்களுக்கு போகிறது, எவ்வளவோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதை கேட்கிறார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறது. அநேகர் அதை உருவாக்குகிறது. சொல்லப்போனால் ஆண்டவரை அறியாத ஆலயங்கள் கூட போகாத ஜனங்கள் இதை கேட்டு விசுவாசத்திலே வளர்கிறதை நாங்கள் கேள்விப்படும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இது கர்த்தராலே ஆயிற்று. எங்களால் ஒன்றுமே சொல்லுவதற்கு இல்லை என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் கிருபை கொடுக்காவிட்டால் இதை செய்திருக்க முடியாது. தனி ஒரு நபரால் இது செய்யப்படுகிறதில் ஒரு டீம் ஒர்க்காய் ஆண்டவர் இதை கொடுத்திருக்க உதவி செய்கிற பிள்ளைகள் உண்டு. இரவும் பகலுமாய் எவ்வளவோ பிரயாசங்கள், மரண இருளின் பாதையில போகும் பொழுதும், விபத்துகள் ஆபத்துகளை சந்திக்கும் பொழுதும், பல தடைகள் இருந்தாலும் இது தடையின்றி இதுவரை கர்த்தர் வெளிவரும்படியாய் கிருபை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக செப்பனியாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் கலிகூறுவார். ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். வேதம் அதைத்தான் சொல்கிறது. நம் நடுவிலே அவர் உலாவுகிற தேவன் என்று சொல்லேன். லேவியராகமம் 26 அதிகாரம் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்திட்டு போகும் பொழுது கூட நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். அந்த பகுதி வனாந்தரமாக இருந்தது. எந்த பாதுகாப்பு வேலிகள் கிடையாது, வசதிகள் கிடையாது, வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்லி உரிமை பாராட்டுகிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையின் மையப்பகுதியில் இருப்பார் என்று சொன்னால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாறிவிடும். எல்லாவற்றிலும் வேண்டிய கிருபைகளை கொடுத்து நடத்த ஆரம்பித்து விடுவார். அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம் நடுவில் ஆண்டவர் உலாவுகிறார். நம்முடைய குடும்பத்திலே உலாவுகிறாரா? அவர் நம்முடைய நடுவிலே இல்லாவிட்டால் நம்முடைய நிலைமை பரிதாபமாய் போய்விடும். மோசே அதைத்தான் சொல்லுகிறார். நீர் எங்களோடு கூட இராவிட்டால், நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால் நாங்கள் எங்கு போக விரும்பவில்லை, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அங்குதான் ஆண்டவரும் வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களோடு இருப்பேன், போகிற இடங்கள் நம்முடைய சமூகம் முன் சொல்லும் என்று. இந்த நாளில் கர்த்தர் அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விரும்புகிறார். சோர்ந்து போகாதீர்கள். யாரு இருக்கிறார்களோ இல்லையோ, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எங்களை வழிநடத்த யாரும் இல்லையே, எங்களை தூக்கிவிட யாரும் இல்லையே, நாங்கள் எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிறோம். மற்றவங்களுக்கு எல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க, உதவி செய்யறாங்க, எங்களுக்கு இல்லையா? வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவர் நம்முடைய நடுவில் இருக்கிறான்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால் சோர்ந்தே போய்விடாதீர்கள். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிற அந்த விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள், காரியங்கள் கைகூடி வரும். இந்த ஆடியோ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது யார் கொடுக்கிறார், எந்த ஊழியம் எதுவுமே இதுல இருக்காது. ஆனாலும் சில இடங்கள்ல சிலர் வந்து சொல்லும் போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள், மாற்றங்கள் அதனை பார்க்கும் பொழுது தொடர்ந்து ஆண்டவர் எங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை நாங்களும் சொல்ல முடியும். நீங்களும் அதை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். ஒரு இளம் டாக்டர் வியாதிப்பட்டு படுக்கையிலே கிடக்கிறார். அவருடைய மருத்துவங்கள் எதுவுமே உதவி செய்யவில்லை. மரண தருவாய்க்கு அவர் போய்விட்டாராம். பலவித ட்ரீட்மெண்ட்ஸ அந்த மருத்துவத்துறையை செய்து பார்த்தவரை காப்பாற்ற முடியவில்லை. என்ன செய்வதென்று அங்கலாய்த்திருக்கும் பொழுது அப்பொழுது ஒரு மனிதன் அந்த மருத்துவமனைக்கு வருகிறார். சாதாரண ஒரு ஆடை அணிந்து கொஞ்சம் வயது மிகுந்தவர். அவர் வந்து மருத்துவமனையில இந்த மரணத்தோடு போராடி இருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி ஜபிக்கிற ஒரு ஊழியம். அதுதான் அவருடைய ஊழியம். வேற பெரிய ஒரு இதுவுமே கிடையாது. இவர் போவார், இந்த ஜனங்களுக்கு ஒரு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுவார். பாருங்கள், மரண தருவாயில இருக்கிற மருத்துவமனையில போராடுகிற ஜனங்களுக்கு நீங்கள் ஜபிக்க போனால் யாரும் தடுத்து நிறுத்த மாட்டார்கள். அந்த இடத்துல அவர்கள் மதத்தை பார்க்க மாட்டார்கள், மனிதர்களை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் சொல்கிற வார்த்தையை தான் பார்ப்பார்கள், கேட்பார்கள். இவர் அந்த இளம் டாக்டர்கிட்ட போயிட்டு இதே செப்பனியாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 தான் சொல்றாரு. தம்பி, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாரு. அவர் சாதாரண ஆண்டவர் இல்ல, வல்லமை உள்ளவர். உன்னுடைய வியாதியை மாற்ற முடியும், பலவீனமா இருக்கு உனக்கு பலனை கொடுக்க முடியும், சத்துவத்தை கொடுக்க முடியும். நீ தைரியமாயிரு, நீ சாவதில்லை, நீ பிழைத்துக் கொள்வாய்ன்னு சொல்லிவிட்டு ஜெபித்து போய்விட்டார். இவர் போன உடனே இந்த வார்த்தை தீப்பொறியா இந்த வாலிபனுக்குள்ளே, அந்த இளம் டாக்டருக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்ததாம்.
இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் என்னை நடத்தமால் முடியும், இந்த படுக்கையை மாற்றமால் முடியும், மீண்டுமாய் உயிர்ப்பிக்க முடியும். அழுகி பலவீனப்பட்டு பாதிக்கப்பட்டு இன்னைக்கு செயல்படாமல் இருக்கிற இந்த அவயங்களை மீண்டுமாய் உயிர்ப்பிக்க முடியும் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த அவயங்கள் மீண்டுமாய் உயிர் பெற்றன, செயல்பட ஆரம்பித்தது. எழுந்தார், தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் மாறிவிட்டார். அதே தேவன் தான் உங்கள் நடுவில் இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த உன்னதமான தேவனை பிடித்துக் கொள்வோம், அவரை சார்ந்து கொள்வோம், நடத்துவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு போய் துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆடியோ செய்தி 5 ஆண்டுகள் நிறைவு செய்து இந்த 6வது ஆண்டு முதல் நாள்ல மீண்டும் அவருடைய நாம மகிமைக்காக கொண்டு வரும்படியாக கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி. இது பல தேசங்களுக்கு, பல ஜனங்களுக்கு, பல இடங்களுக்கு செல்வதை நீர் அறிந்திருக்கிறேன். இந்த நாளிலும் கூட அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைய வாழ்க்கை தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்காங்கு துணிக்கிறதோ, யாரெல்லாம் கேட்கிறவர்களோட வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அன்பு அவங்களுடைய இருதயங்களை நிரப்பட்டும். பலவீனங்கள் மறையட்டும், ஒரு புது பலன் உண்டாகட்டும். மன அழுத்தங்கள் மாறி ஒரு புது பலத்தோடு உண்மையில் இன்னும் விசுவாசத்திலே வளரத்தக்கதாய், உம்மை உயர்த்தத்தக்கதாய், இம்மையோடு மட்டுமல்ல மறுமைக்கும் பாத்திரவான்களை நீ மாற்றுவீராக. இந்த நாளிலும் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மருத்துவம் கைவிடலாம், மருந்துகள் கைவிடலாம், மனிதர்கள் கைவிடலாம், நீர் உருவாக்கினவர். உம்முடைய கரம் கைவிடாத கரம். ஒரு தொடுதல் போதும், மீண்டுமா ஜீவன் உண்டாகிவிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சூழலை மாறிவிடும். அற்புதங்கள் நடக்கட்டும். பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் கரம் இருக்கட்டும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கும் கிருபைகளை கொடுங்க. துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம நடுவில் இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.